பிரைஸ் தி லார்ட். யாத்திரையாக 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 2 வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். 9ஆம் அதிகாரத்திலே மோசே பார்வோனுக்கு முன்பாக அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறது நம்ம பார்க்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா, எகிப்தியருக்கு முன்பாக பார்வோன் ஜனங்களை ஆராதிக்க விடாதபடியினாலே கர்த்தர் சொல்கிறார், அங்கே அந்த எகிப்திலே இடி முழக்கங்களும் கல்மழையும் அக்கினியும் உண்டாகும், ஆதலால் மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்து போகும் என்று சொல்லி பார்வோனிடத்தில் சொல் என்று சொல்லுகிறார். அதே போல் பார்வோன் அந்த இதயம் கடினப்பட்டபடினாலே இந்த அற்புதங்கள் அங்கே நடக்கிறது. நீங்கள் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையும் அக்கினியையும் தரையிலே வேகமாய் ஓடும்படியாக எகிப்து தேசம் எங்கிலும் கல்மழை உண்டாயிற்று என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பயங்கரமான ஒரு மழை, அக்கினி மழை, கல்மழை, இடி முழக்கங்கள் உண்டாகுது. அந்த அக்கினி மழை பாருங்கன்னா, இதுவரைக்கும் உலகத்தில் இனியும் வராது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த அக்கினி வந்து பார்த்திங்கன்னா தரையின் மேல் வேகமாய் ஓடிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாட்களில் மழை தண்ணீர் தான் தரையில் வேகமாக ஓடுதில் நம்மளுக்கு தப்பு வைக்க முடியல. இந்த உலகத்தில் பார்க்குறோம் இல்லையா, நம்ம எவ்வளவோ தேசங்களில் மழை வருது, மழை தண்ணீர் வருது. அந்த மழை தண்ணீரிலே எத்தனை ஆயிரம் மக்கள் மரித்து போகிறாங்க. ஆனால் அன்று எகிப்திலே அக்கினி தரையின் மேல் வேகம், அக்கினினால் அக்கினி இருக்குல்ல, அது வந்து தரையில் விழுந்து அது ஆறாய் ஓடுது பாருங்கள், அது பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்படி ஓடும்போது எகிப்தில் ஒரு மிருக ஜீவன்களோ ஒன்றுமே இல்லாதபடிக்கு செடிகள் கொடிகள் எல்லாம் பட்சித்து போட்டது என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இருள் உண்டாகுது 3 நாள். அப்போ தடவி பார்க்க முடியாத ஒரு இருள் அங்கே உண்டாகிறது என்று சொல்லி பார்க்குறோம். இந்த 2 காரியங்களும் அங்கே நடக்கிறது. பார்த்திங்கன்னா, அந்த அக்கினி தரையிலே ஓடுகிற அந்த நாட்கள், இடி முழக்கம் கல்மழை உண்டாகிற அந்த நாட்களிலே எகிப்தில் உள்ள அநேகர் மரித்து போகிறாங்க. எகிப்து தேசத்தில் உள்ள அநேக சுற்றி வட்டாரங்கள் உள்ளவங்களை மரித்து போகிறாங்க. வசனம் சொல்கிறது, 26ஆவது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மற்றும் கல்மழை இல்லாதிருந்தது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது பாருங்கள். அதே போல் அந்த 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, 3 நாள் மட்டும் இருள் இருந்தது, இஸ்ரவேல் புத்திரர் யாவருமோ எனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. இப்போ இந்த 2 அற்புதங்கள் நடக்குது. கல்மழை வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த அந்த கோசே நாட்டில் மட்டும் அந்த அக்கினி கல்மழை எதுவுமே வரல. அதே போல் இருள் இருக்கும்போதும் இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் வரல. காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தா, நம்ம நினைப்போம் இஸ்ரேல் ஜனங்களில் தேவன் பரிசுத்தமாக இருந்தாங்க, ஆதலால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. கடைசி வரைக்கும் எவ்வளவோ அற்புதங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக செய்த போதும் அவர்கள் முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அவங்க அநேக பாவங்களை அவங்க செய்தாங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும்போது அந்த கோசேன் நாட்டிலே மழை இல்லாதபடி, கல்மழை இல்லாதபடி அந்த ஜனங்கள் தப்புவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் ஒரே மோசே மட்டும்தான். அதே போல் வெளிச்சம் இந்த இஸ்ரேல் புத்திரர் தேசத்தில் வெளிச்சது உண்டாவதற்கு காரணம் மோசே மட்டும்தான். இஸ்ரவேல் ஜனங்களாலே அந்த இடத்துல பாவம் செய்யாமலோ அக்கிரமம் செய்யாமலோ அவர்களால் இருக்கவே இருக்கலை. அப்படிப்பட்ட பாவம் செய்யாத வாழ்க்கை அவர்கள் வாழலை. மோசே ஒருவரோடு கூட தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கை செய்தபடினாலே அந்த இஸ்ரவேல் புத்திரர்களை தேவன் பாதுகாக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பார்த்திங்கன்னா, இந்த நாட்களில் பாருங்கள், கொரோனா வந்தது, இந்த மழை வருது, இப்படியெல்லாம் அநேக பிரச்சனைகள் பூமியில் நடக்குது, பூகம்பம் வருது,
நிலநடுக்கம் வருது. பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் மரித்து போகிறது போலவே தெய்வ பிள்ளைகளும் மரித்து போகிறாங்க. கொரோனா வரும்போது பார்த்திங்கன்னா தெய்வ பிள்ளைகள் எவ்வளவோ ஊழியக்காரங்கள் மரித்து போகிறாங்க, எவ்வளோ விசுவாச பிள்ளைகள் மரித்து போகிறாங்க. மழையில் எவ்வளோ ஜனங்கள் மரித்து போகிறாங்க. துன்மார்க்கன் போகிறது போலவே நீதிமான் போகிறான். காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தால், மோசே போல ஒரு திறப்பில் நிற்கிற மனிதன் இங்கே இல்லை. மோசே போல ஜனங்களுக்காக தேவனிடத்தில் கதறுகிற உண்மையாய் தேவனிடத்தில் போய் கதறுகிற மோசேக்கள் இங்கு இல்லை. மோசே இருந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த இடத்துல வெளிச்சம் இருந்தது. அங்கே கல்மழை இல்லை. காரணம் என்ன? அது மோசேயாலை மாத்திரம்தான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்நாட்களிலே தெய்வ பிள்ளைகளாகிய நாம் அநேக மோசைகளிடத்தில் கடந்து போகிறோம். உண்மையாகவே அவர்கள் தேவனுடைய மோசைகளாக இருக்கிறார்களா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல மோசையோடு கூட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசையோடு கூட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்களோடு கூட நாம் நிற்போமானால் வரக்கூடிய மழையோ, கல்மழையோ, அக்கினியோ, சுனாமியோ, கொரோனாவோ, எப்படிப்பட்ட காரியங்களிலிருந்தும் தேவன் நம்மளை காப்பாற்ற முடியும். ஏனென்று சொன்னால் வேதம் அதை சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த நாட்டில் மட்டும் கல்மழை இல்லை, இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு மட்டும் இருள் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் புத்திரர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. மோசேயுடைய பரிசுத்தம், மோசே தேவனோடு கூட நடந்த நடை, மோசேக்கும் தேவனுக்கு உரிய உடன்படிக்கையின்படி தேவன் அவர்களுக்கு செய்து கொடுத்த காரியங்கள், இவைகள் தான் அவர்களை காத்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இக்காலத்திலே அப்படிப்பட்ட மோசேக்கள் இருக்கிறார்களா என்பதை நாம் அறிய வேண்டும். நாம் கடந்து போகிற சபைகள், நாம் கடந்து போகிற ஜனங்கள், நாம் சந்திக்கிற போதகர்கள், மேய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் மோசேயோடு கூட கம்பேர் பண்ண முடியுமா? மோசேயை போல அவருடைய வாழ்க்கை இருக்கிறதா? மோசேயை போல ஜனங்களை நேசிக்கிற ஊழியர்கள் இருக்கிறார்களா? மோசேயை போல ஜனங்களுக்காக திறப்பில் இருக்கிறார்களா? மோசேயை போல ஜனங்களை விசாரிக்கிற ஊழியர்கள் இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள், ஊழியர்கள், மேய்ப்பர்கள் இருப்பார்களானால் துன்மார்க்கனுக்கு வருகிற துன்பம் நீதிமானுக்கு வருவதில்லை, நிச்சயமாய் வருவதில்லை. ஏன்னா வேதம் அதை நமக்கு எடுத்து சொல்கிறது. பாருங்க, அப்படி அந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய மோசைக்கள், நம்ம கடந்து போகிற தேவனுடைய வார்த்தைகளை கடந்து போகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள், சபைக்கு போனாலும் பாடு, ஊழியத்துக்கு போனாலும் பாடு, பாருங்க, பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், இருள்கள், கல்மலைகள், அக்கினிகள், சுனாமிகள், இப்படி போன்ற போராட்டம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம், தேவனோடு வாழ்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் உலகம் என்ன சொல்கிறது? சபைகள் என்ன சொல்கிறது? நீங்கள் பரிசுத்தமாக இல்லை, ஆதலால் உங்களுக்கு உபத்திரம் என்று சொல்கிறது. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. இஸ்ரேல் ஜனங்கள் நீதிமான்களாய் வாழ்ந்ததே இல்லை. ஆனாலும் தேவன் அவர்களை காத்தார். காரணம் என்ன? திறப்பிலே நிற்கும்படியாய் ஒரு மோசையை தேவன் தெரிந்து கொண்ட மோசே ஜனங்களுக்காக நின்றது ஒரு மேலான ஒரு காரியம் என்பதை நாம் இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இப்பொழுது நாம் பார்க்கிற மோசேக்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறார்கள்? அவர்கள் ஊழியக்காரர்களாய் வாழ்கிறார்களா அல்லது அரசியல்வாதிகளாய் வாழ்கிறார்களா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாய் ஊழியக்காரர்களாய் மோசேயுடைய கிரியை உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் வானத்தின் மன்னாவினாலும் பாருங்க காடையினாலும் போஷிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட மோசைகள் இல்லாதபடினால தான் பஞ்சம், பட்டினி, தேவையான வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதிப்பதில்லை, தேவையான வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை, எதை பேச வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதில்லை. தசமபாகம் காணிக்கை ஒன்றிலே தன்னுடைய குறிக்கோளாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகளைப் போல தன்னுடைய குடும்பத்தை மட்டும் நடத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஜனங்களை தேசத்து ஊரிலிருந்து பிரித்து கொண்டு வந்துவிட்டு ஜனங்களை அநாதைகளாய் விடுகிற ஊழியர்களாய் இருக்கிறார்கள். ஜனங்களை சபிக்கிற மோசைகளாய் இருக்கிறார்கள்.
கொண்டிருக்கிறார்கள். ஜனங்களோடு கூட ஜனங்களுக்காக திறப்பில் நிற்க முடியாதவர்களாய் ஆலயம் கட்டணும் இதற்காக மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக எப்படி கோடிக்கணக்காய் சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாச பிள்ளைகளை பரிகாசம் பண்ணுவதும் அவர்களை விபச்சாரிகள் வேசிகள் என்று பேசுவதும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இப்பொழுதுள்ள மோசைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் கல்மழை வந்தாலும் ஜனங்களை அழிக்கிறது, சுனாமி வந்தாலும் தெய்வ பிள்ளைகளை அழிக்கிறது. பாருங்கள், எவ்வளோ காரியங்கள் இந்த நாட்களிலே தெய்வ பிள்ளைகள் பட்டு கொண்டிருக்க வேதனைப்படுகிறார்கள், அனுபவிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்கு ஆராய்ந்து பார்த்து நாம் கடந்து போகிற சபைகள், நாம் சந்திக்கிற ஊழியர்கள், நாம் சந்திக்கிற காரியங்கள், நாம் சந்திக்கிற விசுவாச பிள்ளைகள், மெய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற கல்மழை, இந்த உலகத்திலே வரக்கூடிய சுனாமி, இந்த உலகத்தில் வரக்கூடிய இயற்கை சீற்றங்கள், இந்த உலகத்தில் வரக்கூடிய பஞ்சங்கள், இந்த உலகத்தில் வரக்கூடிய பட்டயங்கள் தேவ பிள்ளைகளை நெருக்காது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள் அதில் சிக்கிக்கொள்வதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் தேவ பிள்ளைகள் சம்பாதிப்பதனாலோ பணத்தினாலோ வாழ்கிறவர்கள் அல்ல. அவர்கள் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறவர்கள். அதில் அந்த நாட்களில் அநேக சத்தியங்கள் நம்மளுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் இந்த இரண்டு காரியங்களை பார்க்கும்போது நாம் சார்ந்து கொள்கிற மோசேக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்காக திறப்பிலே நிற்கிறார்களா? நம்முடைய பிள்ளைகளை விசாரிக்கிறார்களா? நம்முடைய குடும்பங்களை விசாரிக்கிறார்களா? நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகளுக்கும் உபத்திரங்களுக்கும் வழி சொல்லித் தருகிறார்களா என்பதெல்லாம் நாம் அறிந்து அப்படிப்பட்ட மோசைகளோடு கூட நம்ம இணைந்து கொண்டால் நிச்சயமாய் கோசே நாட்டில் வராத கல்மழை நம்மளுடைய குடும்பத்தில் வராது. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் வராத அந்த இருள் நம்முடைய குடும்பத்தில் வராது. அப்படி அந்த நாளிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். ஆனால் உலகம் எப்படி, நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் பாவம் செய்கிறீங்க, அதனால் தான் பாடு அப்படின்னு சொல்லிட்டு உலகம் நம்மை, ஊழியர்களும் அப்படித்தான், உலகம் அப்படித்தான் நம்மளை நிந்தித்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதனும் பாவம் செய்யாமல் வாழ முடியாது, ஒரு மனிதனும் பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியாது என்று சொல்லித்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உலகிற்கு வந்தார். நாம் முயற்சி பண்ண வேண்டும். நம்மளால் முடிந்த அளவு நம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய முடிந்த அளவு மேலும் மேலும் நம் தேவனோடு கூட ஐக்கியப்பட தானாகவே தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் வந்துவிடும். இரண்டாவது மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு சுவாபம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த காரியங்கள் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சகல நன்மையாகவே முடியும். பாருங்கள், ஆனால் இந்த வசனங்களை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சரியான மோசைகளிடத்தில் நாம் இருக்கிறோமா, இல்லை அரசியல்வாதிகள் ஆகிய மோசைகளிடத்தில் இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட, அப்படிப்பட்ட ஊழியர்களோடு, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளோடு, அப்படிப்பட்ட சபைகளோடு கூட நாம் ஐக்கியம் வைத்து துன்பங்களையே சார்ந்து கொண்டிருப்பதில் தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. நம்மளை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழும்படியாக தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். ஒரு பிசாசனுடைய காரியம் நம்மளை வறுமையில் வைப்பது தான். அதிலிருந்து நாம் விலக வேண்டும் என்று சொன்னால் சரியான மோசைகளுடைய வார்த்தைகள், சரியான வேதவசனங்களை போதிக்கிற சபையிடத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அப்படியா நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பும் சமாதானமும் சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.